வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மா. மூளை நரம்பு மண்டல மறுவாழ்வு பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மீண்டு வர்றதுக்கு 5 வர்ம புள்ளிகளை தூண்டினா போதும். தினமும் தூண்டும். இதுதான் அந்த மூளை மறுவாழ்வுன்னு பேர். அப்படின்னா என்ன? இந்த மூளை ஒன்று பாதிப்பு இருக்காது, ஒரு நரம்பு. அது நரம்புனால தசை வலுவிழந்துடும், உடல் தசைகள் வலுவிழந்துடும், நடப்பதில் சிரமம் இருக்கும், பக்கவாதம், கால்வாதம், மனநிலை மாற்றம், சுவாச கோளாறு, இதய துடிப்பு, அதில் மாற்றம் இருக்கும். மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா செரிமான கோளாறுகளும் வருமா. அதிகமாக வேர்த்து கொட்டிகிட்டே இருக்கும், வேர்க்கும், தலைவலி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், இதய துடிப்பு வித்தியாசமாக இருக்கும், அமைதியாக இருக்க முடியாது, தூக்கம் இருக்காது, பசி இருக்காது, நம்பிக்கையாக இருக்க மாட்டாங்க, சும்மாவே சோர்ந்து போயிடுவாங்க, அடிக்கடி சோர்ந்து போயிடுவாங்க. இதுதான் அந்த மூளை நரம்பு பாதிப்புங்க. இது ஈஸியாக சரி பண்ணலாம். 5 தாங்க. வாதம் பக்கவாதம் இதில் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே மூளை நரம்பு பாதிச்சிருச்சுன்னா அது ஒரு நரம்பு நமக்கு தெரியறதுக்கு 3 வருஷம் ஆகுமா, 3 வருடம். அது வர தெரியவே தெரியாதான், மருத்துவ உலகம் சொல்லுது. லேசாக நடக்கும்போது கஷ்டப்பட்டு நடப்பாங்க, அப்போது மூளை நரம்பு பாதிச்சுன்னு அர்த்தம். நடப்பதில் சிரமம், படி ஏறும்போது தடுமாற்றம் இருக்கும், லேசாக தடுமாற்றம் இருக்கும், உடல் அதிர்வுகள் இருக்கும், படபடப்பு இருக்கும், கால் தசை வலுவிழந்து இருக்கும். இதான் அதனுடைய அறிகுறிகள். மூளை நரம்புடைய பாதிப்பு. மீண்டு வரலாம், நம்ம ஈஸியாக மீண்டு வரலாம். இதில் முக்கிய காரணம் என்னன்னா, மூளை நரம்பு பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் அதிக கவலையாக இருக்கிறது தான் காரணங்க. மன இறுக்கமாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம். இதுதான் பெரிய முக்கிய காரணமே. ஒரு சிலர் பரம்பரை குடும்ப வழி இருக்கும், அது உண்டு தான். இது ஒரு சிலர் பிறக்கும்போது சிசு பாதிப்பு இருக்கும். இந்த 3 காரணங்க. இதில் முக்கிய காரணம் என்னன்னா, இந்த கவலை மற்றும் மன இறுக்கம். உடல் ரத்தம் இருக்குல்ல, 1/5 பங்கு மூளைக்கு போதான். அந்த 1/5 பங்கு மூளைக்கு போகலைன்னா 1 பங்கு பாதிப்பு ஏற்படும், செல்கள் பாதிக்கும். அப்போ அந்த செல்கள் பாதிக்கும் போது தொடர்ந்து இருக்குதுன்னா அந்த மேலே சொன்ன அனைத்து பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லைதாங்க? அப்போ அந்த செல்களுக்கு தேவையான ரத்தம் சரியாக போகலைன்னு வச்சுங்களா, 1 பங்கு பெருமூளை பாதிச்சிடும். பெருமூளை, சிறுமூளை, நடுமூளை, 3 மூளை இருக்கு. அந்த பெருமூளை பாதிக்கும் போது சிந்திக்க மாட்டாங்க, அவங்க பேசவே மாட்டாங்க, யார்கிட்டும் பேச மாட்டாங்க, ஒரு முடிவு எடுக்கவே மாட்டாங்க, எது எடுத்தாலும் முடிவு எடுக்க மாட்டாங்க. அவன் மூளை பாதிச்சுன்னு அர்த்தம். இது பெருமூளை பாதிச்சவங்கலாம் இந்த பிரச்சனை உள்ள பெருமூளை பாதிச்சுன்னு அர்த்தம். நடுமூளை ஒன்று இருக்குங்க, அது பேர் முகுலன்னு பேருங்க. அவங்க ரொம்ப வித்தியாசங்க. அவங்க எப்பவுமே நடுமூளை பாதிப்புன்னா யாருக்கெல்லாம் சுவாச கோளாறு இருக்கோ அவங்க நடுமூளை பாதிப்பு வச்சுன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் இதய துடிப்பு மாற்றம் இருக்கோ நடுமூளை பாதிச்சுன்னு அர்த்தம். நரம்பு, இதான் நரம்பு பிரச்சனை. தூக்கம் இருக்கவே இருக்காது சிலருக்கு, அந்த நடுமூளை பாதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் அப்படின்னா சிறுமூளைன்னு ஒன்று இருக்காங்க. அவங்களுக்கு பாதிப்பு போச்சுன்னா தசை இயக்கங்கள் குறைபாடு இருக்கும். உடல் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது, தளர்வாக இருக்கும், கை காலெல்லாம் ஆடும். ஏதாவது பொருள் எடுக்கணும் அப்படி ஆடிட்டே போகும் கை. சிறுமூளை பாதிச்சுன்னு அர்த்தம். நடக்க மாட்டாங்க, நடக்க இயலாது, கால் தசைகள் வலுவிழந்துடும், அடிக்கடி கீழே விழுந்துருவாங்க. ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு வச்சிங்களா சிறுமூளை, தோல் வியாதிகள் வந்துடும், சோரியாசிஸ். அப்போ பாரு எங்கே இடிக்குது பாருங்க. அப்போ மூளை தான் பிரச்சனை. சரி பண்ண போகிற பணம் 5 தாங்க. கொஞ்சம் என் கூட வாங்கலாம், இன்று ஒரு நாள் மட்டும் ஒதுக்கிட்டு வாங்கலாம். இதுக்கு முக்கியமாக 2 ஒழிக்கணும். ஒன்று கவலை ஒழிக்கணும், இன்னொன்று மன இறுக்கத்தை ஒழிக்கணும். இதுதான் இப்படி ட்ரீட்மெண்ட்டு. கவலை ஒழிக்கிறதுக்கு, கவலை அதிகமாகிடுச்சுன்னா
யாருக்கெல்லாம் கவலை அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு செரிமான கோளாறு இருக்கும். யாருக்கெல்லாம் கவலை அதிகமாக இருக்கோ அதிக வேர்வை இருக்கும், தலைவலி இருக்கும், இதய பிரச்சனை இருக்கும், அமைதியாக இருக்க மாட்டாங்க, தூக்கம் இருக்காது, பசி எடுக்காது, அடிக்கடி பசி எடுக்காது, அவங்க மேலே அவன் நம்பிக்கையாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்யணும்னா, கவலை ஏன் நான் சுமக்கணுன்ற ஒரு எண்ணம் வரணும். அது வராது. இதுதான் இன்னைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் தரப்போகிறோம். சரிங்களா? அதுக்கு நம்ம செய்யக்கூடிய வர்ம புள்ளி என்னன்னா, வர்ம புள்ளி வந்துருவோமா? கை எடுத்துட்டேன், இடது கை. 2 கையிலும் இருக்குது. இப்போ இடது கையில் செய்ய போகிறேன். இப்போது இந்த பெருவிரலையும் இந்த சுட்டு விரலையும் வச்சு இந்த ரிஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, மணிக்கட்டு. இது பேர் கோழி கழுத்து வருமம். ஃபுல்லாக முழுவதும் இருக்குது. கோழி கழுத்து வருமம் நம்முடைய மணிக்கட்டு முழுவதும் உள்ளது ஏரியா இருக்கிறது கோழி கழுத்து வருமம். இப்போது 2 விரலை வச்சுட்டு லேசாக திருப்பி விடணும். 1 நிமிடங்க. 1 அப்படியே சுழற்சி, ரொம்ப அழுத்தி வலிக்கக்கூடாது. முடிஞ்ச ஒரு எண்ணெய் கூட லேசாக தடவை வைக்கலாம், வழவழப்பாக இருக்கிறதுக்கு. இந்த கையில் 1 நிமிடம், இந்த கையில் 1 நிமிடம் தினமும் செய்யணுங்க. சரிதானா? இது ஒரு வர்ம புள்ளி தூண்டுதல். 2 நிமிடம் செய்யப்படும். அதுக்கடுத்தது கண் புருவம் இருக்கு இல்லைங்களா? கண் புருவம். ஏன்னா புருவ மையப்பகுதியில் லேசாக தொட்டோம்னா அந்த எலும்பு இருக்குல்ல, ஒரு சின்ன பள்ளம் இருக்கும் மையத்தில். அந்த பள்ளத்தில் 2 சுட்டு விரலை வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை முடிக்க வேண்டியதான். பார்த்து செய்யணும். கண்ணில் குத்திக்கக்கூடாது. கண்ணை குத்திட்டா நமக்கு பாதிப்பு இருக்கும். லேசாக அந்த எலும்பு மேலே தான் கை வைக்கணும், மெதுவாக வைக்கணும், அழுத்தக்கூடாது. சும்மா தொட்டாலே போதும், அந்த ரத்தம் வலிக்கும். அப்படியே ஒரு 30 செகண்ட் இருந்துட்டு லேசாக தடை விடணும். அவ்வளோதாங்க. 30 செகண்டு தான். அதுக்கடுத்து பால வர்மம் 3வது. இப்போ நான் கவலை ஒழுக்கத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். இப்போ இது பொட்டு வர்மம். இப்போ மேலே அந்த ஏர்லைன் இருக்குங்களா, அந்த ஏர்லைனுக்கும் இந்த புருவ மையத்தில் இதுதாங்க பாலவர்மம். நேர்கோடு போட்டோம்னா மையத்தில், நெத்தியில் மையத்தில். இந்த பாலவர்மத்தில் விரல் இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அழுத்தி பிடிச்சிக்க வேண்டியதாங்க. நல்லா அழுத்தலாம். அதை ஒரு 2 நிமிடம் அழுத்தின பிறகு லேசாக தடைய விடணும். இதில் என்னங்க நம்ம நஷ்டம் இருக்குது? எனக்கு கால்வாதம், வாதம் எனக்கு சீராகணும்னா இந்த 3 செய்ய முடியாத நம்மளால். ரசாயனம் எத்தனையோ ரசாயனம் கொட்டிக்கிட்டே இருக்கும். வயிறு ஃபுல்லாக ரசாயனம் போட்டுருக்கும். அது கழிவுகளாக ஏறிட்டே இருக்குது. நிறைய கழிவுகளாக போயிட்டே தான் இருக்குது. ரசாயனமின்றி எளிமையாக கொடுக்கக்கூடிய இந்த வர்ம புள்ளிகளில் நாம் தூண்டுவதில்லை. இதுக்காக ஒதுக்க முடியாத மனம் இருக்குன்னு ஒன்று இருக்குங்க. அந்த மனம் இருக்கிறதுக்கு இந்த கோழி கழுத்து வர்மம் தாங்க. திளர்த்த வர்மம், பொட்டு வர்மம் இதுதாங்க. அப்படியே வச்சுட்டு நெத்தி பொட்டில் வச்சுட்டு பொறுமையாக கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு 2 நிமிடம் இருக்க வேண்டியதாங்க. ஒரு 2 நிமிடம் கழித்து மெதுவாக தடை விட்டுடணும். அவ்வளோதாங்க. கடைசியாக நான் சொல்கிறேன் பாருங்கள். 5வது வர்மம் காக்கட்டை வர்மம் வரணுங்க. இங்கே பாருங்கள், தோல் மேலே மேல் பகுதி தோள்பட்டை, கழுத்துடைய தோள்பட்டைக்கு இல்லையா, மேலே 2 எலும்புக்கு மையத்தில் மேடான ஒரு சதைப்பகுதி இருக்கும். பாருங்கள், சுட்டு வரல வச்சுட்டு பாருங்க. இது காவடி கால் வர்மம்னு சொல்லுவாங்க. காவடி இது முருகப்பெருமானுக்கு அழைச்சிட்டு போகும்போது இந்த காவடியை வச்சுட்டு போய் தூக்கிட்டே போவாங்க. அப்போ இந்த இடத்த இயக்குவாங்க. பாருங்கள், இந்த முருகப்பெருமானுக்கு இந்த காவடி கால வர்மத்தை வருடத்துக்கு ஒரு முறை தூக்குனது வருடம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா இது நம்ம தூண்டக்கூடாதா? அந்த காலத்தை எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இந்த சுட்டு வரலை வச்சுக்கிட்டு மெதுவாக பறவை மாதிரி செய்ய வேண்டியதாங்க. சிலருக்கு செய்ய முடியல, கை அசைக்க முடியலன்னா இந்த இப்போ சுட்டு வரலை வச்சுட்டு மெதுவாக அழுத்தி விடலாங்க. 2 பக்கமும் இருக்கு. எத்தனை நிமிஷம் தெரியுங்களா? முடிந்தால் 3 நிமிஷம் செய்யலாம். லேசாக தடை விடணும். இவ்வளோதாங்க. இந்த 5 வர்ம புள்ளி நம்ம தினமும் தூண்டிகிட்டே வந்தோம்னா நம்ம நரம்பு மண்டலமே, மூளை நரம்பு மண்டலமே மீண்டு வந்துடும். இதுதான் மறுவாழ்வு. எந்த வித மருந்துமின்றி, எந்த ரசாயனமின்றி நம்ம ஆச்சரியப்படுவோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு அது ஒரு மாற்றங்கள் நல்லா இருக்கும். அனைத்து நோய்களிலிருந்து மீண்டு வந்துடலாம். சோரியாசிஸ் கூட மீண்டு வரும். பயன்படுத்துவோம். உடல் நலம் காப்போம். நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மா.